ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சமைக்க போகலாமா? இன்றைக்கி என்ன டிஷ் தெரியுமா? சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இதுவானதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறோம், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் கோல்டன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே 1/2 kg சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றாகிற மாதிரி ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கறி அப்படியே வதங்கட்டும். இப்போ நான் மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டீஸ்பூன் போடுறேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் 2 டீஸ்பூன் போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு கலர் ஷேட் கொடுக்கும். ஸ்மெல் நல்லா வாசனை செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லா இதுவும் சமமாக வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா பாருங்கள், ஆவி பிறகு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும். கிரேவி மாதிரி நான் இப்போ ரெடி பண்ணுறேன். அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா செம்மையாக பாருங்கள், நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு